அண்ணன் மாதிரி. எப்படி யார் இது? இது ஒளி தெரியாம உம்புல மாட்டிக்கிட்ட ஒரு அப்பாவி பொண்ணு. அப்பாவி பொண்ணா? உன்ன கையில கத்தி எடுக்குது. ஆபத்துன்னா கத்தி எடுக்கும். அவங்க பாட்டி அட்ரஸ் தெரியாம முடிச்சிட்டு இருந்தது. அவங்க அட்ரஸ் தெரியற வரைக்கும் இங்க இருக்கட்டும் கூட்டிட்டு வந்தேன். கொண்டு போய் சாப்பாடு போடுங்க. வா வா. சரிதான் போயா வர்றேன். என்ன வேற குடிகார மனுஷன் குடிக்கிறதுக்கு எவனாவது உன்னை குடிக்கிட்டு போனா நீ மட்டும் போக வேண்டியதானே? எனக்கு தெரியாம என்னத்துக்கு வள்ளிய கூட்டிட்டு போனே? என்ன இந்த அடி அடிக்கிற? என்ன டோலக்குன்னு நினைச்சியா? டோலக்கு அவன் ஆட சொல்லுவான்னு நான் கூட்டு போனேன். அவன் என்னடா எனக்கு பாட்டில தண்ணிய கொடுத்து படுக்க வச்சுட்டான். அதுக்கு மேல என்ன நடந்ததுதான் எனக்கு புரியலையா? ஆமா, உனக்கு எப்பதான் புரியுது? இப்ப என் பொண்ணு எங்க போச்சு, என்ன ஆச்சு, நான் எங்கே போய் தேடுவே? அது புத்திசாலி பொண்ணு. நம்மள தேடி எங்க இருந்தாலும் ஓடி வந்துரும். அப்படி நினைச்சுக்கிட்டு சும்மா இருக்காதே, வா தேடி பார்க்கலாம். சரி. இது என்ன தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நீ போட்டுக்கிட்ட? என் கண்ணுல எதான் பட்டுச்சு, அதை எடுத்து போட்டுக்கினேன். மரியாதை இல்ல அவரே. ஐயோ என்னாச்சு என்னாச்சு? தம்பி உன் துணி எல்லாம் எடுத்து அது போட்டுக்கிச்சு. அவுத்துரு என்ன கத்தி எடுத்துக்கிட்டு துரத்துது. என் கையில வேற துணி இல்ல, அதான் இந்த ஆள் துணி எடுத்து போட்டுக்கினேன். சரி 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 சரி, அதை அவுத்துட்டு உனக்கு துணி கொண்டு வந்திருக்கு. இதே மாத்துக்கோ. அவ்வளோ டிஃபன் ரெடி பண்ணுங்க. நாளைக்கு தம்பி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து நான் போட்டுக்கிறேன். அப்பதான் எனக்கு புது துணி கிடைக்கும். ஐயா என்ன சாமி இது? என் மாதிரி பொட்ட கழுது இந்த வீட்டுல கடக்கையில ஆம்பளை நீ எல்லாம் இந்த வேலையை செய்யலாமா? சும்மா தடு சாமி. நீ பேசுறது எனக்கு புரியல. ஒழுங்கா தமிழ்ல பேசு. என்ன சாமி தபாய்க்கிற? நான் பேசுற பச்சை தமிழ் உன்னால கண்டுக்க முடியலையா? ஐயோ கடவுளே, இங்க இருந்து போக மாட்டியா நீ? வேலையெல்லாம் சும்மா குந்திக்கின்றது என்னமாமா இருக்கு சாமி. அதுக்காக நின்றுகினே தின்றியா? நீங்க இருக்க போறது 2 நாளோ 3 நாளோ. அதுக்கப்புறம் என் வேலையெல்லாம் கவனிப்பா. அதுக்கு அப்பால நான் இங்க இருந்தா தலையை சீவிடுவியா? அதுக்கப்புறம் நீ எங்க இருக்கணும்? எனக்கு தான் போறதுக்கு வேற நாதி இல்லையே. நாதி இல்லாதவங்க எல்லாம் வந்து தங்க இதுன்னு சத்திரமா? மச்சான் மச்சான். ஆமா மச்சான், நான் இங்கனே இருந்துக்கிறதுக்கு ஒரு வழி சொல்லு மச்சான். என்ன நீ சாமின்ற மச்சான்ற யாரை எப்படி கூப்பிடுறதுன்னு ஒரு முறை வச்சுக்க. சரிதான்பா, உன்னை நான் என்னன்னு கூப்பிடணும் சொல்லு. நீ இங்க இருக்க போறது 2 நாள் தானே. இருக்கிற வரைக்கும் என்ன அண்ணேன்னு கூப்பிடு. பாத்தியா பாத்தியா, நம்ம கையிலேயே சைடு வாங்கி நிக்கிறியே. உன்னை விட்டா நான் எங்க போவேன்? பொண்ணு இறக்கம் காட்டக்கூடாதா? உன் மேல இறக்கம் காட்ட இதுன்னு விடாது. கண்ணன் தம்பி மனசு வச்சா நீங்க தங்கலாம். அதுக்கு நான் என்ன செய்யணும் சொல்லு அண்ணாத்தே. உனக்கு இந்த காதல் இதெல்லாம் தெரியுமா? என்ன அண்ணாத்த என்ன பார்த்து இந்த மாதிரி கேட்டுட்டேன்? இந்த வள்ளி சனங்க மத்தியில ஆடுறப்போ எத்தனை பேர் காதல் இதுல வந்து உளுந்திருக்காங்க. நானும் எத்தனை பேரை கத்தியால சும்மா எப்படி காதல்ல உன்ன கையில கத்தி எடுக்கிறேன். நீ சரியான ரவுடி பொம்பளையா இருக்கிய. முச்சந்தி தான் லாயக்கு உனக்கு. ஐயோ சும்மா கோவிச்சுக்காத அண்ணாத்த. இப்ப நான் என்ன செய்யணும் சொல்லு. இத பாரு, நம்ம முதலாளி இருக்காரு, அதான் கண்ணன் தம்பி. அவருக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. ஆனா அவரோ பொம்பளைங்கனாலே வெறுக்கிறாரு. நீ எப்படியாவது அவர் மனசை மாத்தி அவருக்கு உன் மேல பிரியம் வர மாதிரி நடந்துகிட்டியா நீ இங்கே இருக்கலாம். அவருக்கு நல்லது, உனக்கும் நல்லது. அதுவும் நல்ல யோசனை தான். என் அழக பார்த்து மயங்காத ஆம்பளைங்க இந்த உலகத்துல இருக்காங்களா என்ன? அதையும் பார்த்துடலாம். தெருவுல பிறந்து வளர்ந்தவளா இருந்தாலும் தள தள தக்காளி மாதிரி தான் இருக்க. நீ ஒரு மனுஷன், உன்னால பொண்ணு ஓடி போச்சு. இப்ப ஊரா தெரியுதும். அதிக ஆசைப்பட்டே இப்ப முதலுக்கே மோசம். அங்க பார். எங்க பாக்க சொல்றேன்? அந்த இடத்துல பாக்காத, அங்க பார். எங்க? நம்ம பொண்ணு வள்ளி. போச்சு. ஐயோ ஏ சாமி, அந்த கார்ல போறது யார் சாமி? நீங்க எல்லாம் ஊருக்கு புதுசா? அவங்கதான் ராணி. கூட போறது இளவரசி, அவங்க பேத்தி. ஏ எல்வாரிசி, நம்ம பொண்ணு எப்படி எல்வாரிசி ஆச்சு? எப்படியானா என்ன புள்ள? இப்போ நம்ம பொண்ணு இளவரசி. நல்லா சாப்பிடலாம். அரண்மனைக்கு போ. மகளே பாத்துருவோம். அரே எவ்வளவு பெரிய வாசப்படி பாரு. தொலைச்சு விடுவ தொலைச்சு. ஆமா தொலைச்சே, நல்லா தொலைச்சே. என் புள்ள காஷ்மா. ஆமா, அந்த பொண்ணு நம்ம பொண்ணு வள்ளி தானா? அட மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் இருக்குது. நம்ம வள்ளிதான். அட புள்ள மூஞ்சி அப்படித்தான் இருக்குது.
துணிமணி நகை நட்டெல்லாம் பணக்காரங்க மாதிரி பகட்டால இருக்குது புள்ள. ஆட நீ ஒரு விளங்காத ஆளு. இளவரசின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே இருக்கணும். இந்த ஊருக்குள்ளேயே தங்கி காவக்கார பசங்க அசந்த நேரம் பார்த்து 6 மணிக்குள்ள பூந்துடணும். அவனுங்களை ஆசார வைக்கிறது உன்கிட்ட தான் இருக்குது புள்ள. ஆசறான்களா இல்லையான்னு பாரு. பாத்துற. எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் புரியல. உனக்கு எந்த விஷயம் தான் பிரிஞ்சது? நீ சும்மா புள்ள. எங்க பொண்ணு இவ்வளவு பெரிய ஜமீன்ல எப்படி வந்து சேர்ந்தது? அது ராணியோட பேத்தி 6 வயசுலயே ஆத்துல விழுந்துட்டான். அவ இருக்காளோ செத்தாலும் யாருக்கும் தெரியாது. நான் தான் உங்க பொண்ணு ராணியோட பேத்தின்னு சொல்லி அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். என்ன சொல்ற? இன்னொரு வாட்டி சொல்லு. உங்க பொண்ணு அரண்மனையில கொண்டு வந்து சேர்த்துட்டேன். அதே விடு. ராணி பேத்தி ஆத்துல விழுந்தான்னு சொன்னியே, அது எப்ப சாமி? 12 வருஷங்களுக்கு முன்னால. மெய்யால்மா சாமி? நாங்களும் 12 வருஷத்துக்கு முன்னாடி ஆத்தோரமா மயக்கமா கிடந்த பொண்ணுதான் சாமி எடுத்து வளர்த்தோம். அந்த பொண்ணு எங்க சொந்த பொண்ணு இல்ல சாமி. என்னது? வள்ளி உங்க சொந்த பொண்ணு இல்லையா? அதுக்கு என்ன ஆதாரம்? வச்சிருக்க சாமி. இது மாதிரி ஏதாவது வம்பு வரும்னு தான் இத்தனை வருஷமா இதை பையில கட்டிக்கிட்டே அலையிறோம். இது பாரு சாமி, இதான் சாமி அந்த பொண்ணு கொடுத்த சட்டை. அது காலத்துல ஒரு தங்க சங்கிலி கிடந்த சாமி. சங்கிலிய வச்சு தின்னு புட்டான் சாமி. இந்த பில்லே மட்டும்தான் சாமி மிச்சம். ராஜமுத்திர அப்போ வள்ளிதான் உண்மையான ராஜகுமாரி. இந்த உண்மையில ராணிக்கிட்ட எப்படியாவது சொல்லணும். இத்தனை தடி பசங்க இருக்காங்களே, எப்படி சாமி வெளியில போவே? ஐயா காவலையே விடு, சண்டை தானே இழுக்கணும். இப்ப இழுக்கிறேன் பாரு. நீ வரும் உன்னை நம்பி கழுத்தை கொடுத்து என்ன சுகம் கண்டே ஒண்ணு இல்ல. மாளிகையில வைக்கிறேன் சொல்லி மாட்டு கொட்டாயிலே கொண்டாந்து போட்டுட்டேன். தெருவில் 50 100 தான் கிடைக்கும். ராணியான 1000 கிடைக்கும். சமோசா ஓ போடு. இந்த ஆளை மிதிக்கிறேன் பாரு. இப்ப மிதிக்கிறேன் பாரு. கடவுளே காணிக்கிறேன் பாரு. என்னப்பா இது? எப்படி அடிக்கிறாங்க? பாருங்கப்பா. ஒருத்தருக்கு கழுத்தை நிறுத்தி செத்துற போறாங்க. திவாலியாவுக்கு நாம தான் பதில் சொல்லியாங்க. கதவை திறடா. கதவை திறப்பா. விடம்மா. விடம்மா. விடு. விடுப்பா.